அல்லேலூயா. அன்பு சொன்னாலும் புரியாதது, மாறாத அன்பு, மாசில்லாத அன்பு, பிறர் வாழ வாழ்வது மன்னன் இயேசு தந்தது. மாறாத அன்பு, மாசில்லாத அன்பு, பிறர் வாழ வாழ்வது மன்னன் இயேசு தந்தது. கள்ளமற்றது, உள்ளத்தில்லது, உருவானது, தியாகம் செய்வது, தயாளம் உள்ளது, தேவன் தந்தது. அன்பு சொன்னாலும் புரியாதது, சொல்லாமே சொல்லவும் முடியாதது, இல்லாததும் பொல்லாததும் அன்பு எல்லோருக்கும் தேவையது. அன்பு சொன்னாலும் புரியாதது. நாடாத தன்னலம் நிலையான அன்புள்ளும் தானாக கிடைக்காது, இயேசுராஜன் தந்தது. பொறுமையுள்ளது, பொறாமை கொள்ளாது, அறியாதது, சாந்தம் உள்ளது, தயவு உள்ளது, கர்த்தர் தந்தது. அன்பு சொன்னாலும் புரியாதது. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். அதே போல் இந்த நேரலையிலே பார்க்க போகிற உங்களையும் கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினால் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷித்த ரீதியிலே அபரீதிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தொடர்ந்து நம்முடைய வருடத்துடைய வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாம். தொடர்ந்து நம்முடைய வருஷத்துடைய வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். இதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல கடந்த வாரத்தில் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்குதா? கிருபையை பெருக பண்ணுவது. பெருக பண்ணுவது என்றால் என்ன? அதிகமாக்குவது. இந்த அதிகமாகுவது என்றால் எப்படி? என்ன அதிகமாகுவது என்றால் எப்படி? என்ன? இருக்கிற பொருள் அதிகமாகிறதா? இருக்கிற பொருள் அது அதிகமாகிறதுன்னு அதிகமாகிறதா வேணும்னு சொல்ல முடியும். ஆமா, இருக்கிற பொருள் இருக்கிறதா. அப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஒரு பானையில் ஏதோ தண்ணி பிடிக்கிறோம், ஆனால் அது உளுந்துக்கிட்டே இருக்குது, அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இல்லை நம்ம ஏதோ இந்த இட்லிக்கு தோசைக்கு ஏதோ மாவு அரைச்சி வைக்கிறோம், அந்த மாவு ஆட்டி வைக்கும்போது அதை இன்னைக்கு ஆட்டி வச்சு நாளைக்கு பார்த்தோன்னு சொன்னால் அது அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு பானையில் அரிசி சாப்பாட்டுக்குன்னு போடுறோம், அதில் அரிசி போடும்போது ஒரு அரை பானை இருக்கும், ஆனால் அந்த சாப்பாடு வடிக்கும்போது நிரம்பி இருக்கும் இல்லையா? அது எப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புரியறது இல்லை. அரிசி அவ்வளோ எத்தனை அரிசி இருக்கோ அதே சாப்பாடும் அதுக்கு அவ்வளோதான் இருக்கும். ஆனால் சாப்பாடு கொஞ்சம் பெருசாகுது, அதனால அங்கிறதுல, ஆனால் அது அதிகமாய் இருக்கும். இதுதான் இருக்கிறது, அப்படியே இருக்கும். அதுல அந்த அளவுகள் மாறும். அதுக்கு பேர் தான் என்ன? அந்த பெருக்கம். இருக்கிறது அப்படியே இருக்கும்.
ஆனால் அதில் கொஞ்சம் மாற்றங்கள் உருவாகியிருக்கும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் அதைத்தான் சொல்லுகிறார். இந்த இடத்துல கிருபைகள் பெருகும். அதில் 3 காரியத்தை பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஒன்று, கிறிஸ்துடைய மகிமை, அதாவது எபேசியர் 1:5. ரெண்டாவது எபிரேயர் 13:9, கிருபையில ஸ்திரப்படுவோம் என்பதை குறித்து பார்த்தோம். எபிரேயர் 12:15 வரும்போது தேவனுடைய அவனை வாசிங்க, அதில் தொடர்றேன். 12:15 எபிரேயர், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. அப்ப தேவன் கிருபையாய் நமக்கு சில நன்மைகளை கொடுத்திருக்கிறார். தேவன் இரக்கமாய் சில காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். அதை நாம் இழந்து போகாதபடிக்கு. இழந்து போகிறதுனா என்ன? ஏன்னா சில காரியங்கள்லாம் நம்ம அனுதினமும் பேசுறது, அனுதினமா சொல்றது, ஆனா அதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு அர்த்தம் புரியும் என்று நமக்கு தெரியாது. இழந்து போகிறது என்றால் இருக்கிறது நம்ம விட்டு போயிடுறது, அவ்வளவுதான் இழந்து போறது. இருக்கக்கூடியது நம்ம கையை விட்டு போயிடுது. அது எப்படி போகுது, ஏன் போகுதுங்கெல்லாம் அடுத்த ஸ்டெப். அதுக்கு பேர் தான் அதை இழந்து போவது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போங்க தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு தொடர்ந்து வாசிப்போம். யாதொரு கசப்பான வேர் முளை தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும். இது அப்படியே அந்த ஏசாயை குறித்து சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அப்ப அந்த ஏசா தேவனுடைய கிருபையை இழந்து போனான். எதுக்காக இழந்து போனான்? ஒருவேளை சாப்பாட்டுக்கு. போஜனம் என்றால் சாப்பாடு. ஒருவேளை சாப்பாட்டுக்காகத்தான் தேவனுடைய கிருபை அவன் இழந்து போனான். ஒரு நாள் வேலைக்காக தேவனுடைய கிருபை இழந்து போகிறோம். ஏதோ சில காரியங்கள். சபை கூடி வருதலை விட்டு விடுவது, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி நம்ம வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஏல வாசிக்கிறோம். எபிரேயர் 10:25 வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல இங்க நாமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறது போல வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். லேலூயா. நாட்கள் சமீபத்திருக்கிறோம். நாட்கள், கடைசி நாட்கள் வந்துருச்சு. எவ்வளவு சீக்கிரத்தில் அவருடைய வருகை இருக்கும் என்று தெரியாது. உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் அப்படித்தான் இருக்குது. இந்த இஸ்ரேலுக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிற யுத்தம் ஏறத்தாழ 10 மாதங்கள் பக்கத்தில் நடந்து கொண்டு இருக்குது. இதற்கு முன்னாடி எல்லாம் எந்த யுத்தங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து முறியடிக்கக்கூடிய திறமைகள் இஸ்ரேல் தேசத்தில் இருந்தது. ஏன்னா அயன் பாக்ஸ்ன்னு என்னமோ ஒன்று வச்சிருப்பாங்க. அதை வச்சு எதிர்த்து வரக்கூடியதான அந்த ராக்கெட்டுகளை இவங்க கீழே இருந்து கரெக்டாக விட்டு அதை அடிச்சிருவாங்க. இப்போ அவங்களால அடிக்க முடியல. அதை 500-600 ராக்கெட் வந்து ஈராக்கில் இருந்தும் ஈரான்ல இருந்தும் அவங்க தொடர்ந்து அனுப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய இராணுவ தளங்களெல்லாம் அழித்து கொண்டே இருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் நடக்குது? இஸ்ரேல்ல பாவங்கள் பெருகி போனது. ஓரின சேர்க்கை அதை இஸ்ரேல்ல சட்டமாக்கி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. சரியா உறுதியா தெரியல. ஓரின சேர்க்கைக்கு முழு ஆதரவா இருக்கக்கூடிய தேசம் எது? இஸ்ரேல் தேசம். ஓரின சேர்க்கைன்னா ஆணை திருமணம் செய்து கொள்ளலாம்,
பெண் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். இது வேதம் அதற்கு எதிரடையாய் இருக்கிற எதிர்ப்பு. ஆனால் இஸ்ரேல் அதற்கு ஆதரவாய் இருந்து கொண்டு இருக்கிறது. பல விதங்களில் அது கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் அங்கு செய்து கொண்டிருக்கிறதுனால தேவனுடைய கோபாக்கினை. ஆனாலும் ஒன்று, அவர்கள் அந்த தேவாலயத்தை கட்டும் போதுதான் அவர் பகிரங்க வருகை இருக்கும், அதுல மாற்றம் இல்லை. தேவாலயத்தை கட்டுவதற்குரியதான பல ஆயிரம் பல லட்சம் கோடி டாலர்கள் அவர்கள் சேமித்து வைத்திருக்கிறாங்களா இப்போ. அந்த பாலஸ்தீனாவில் இருக்கக்கூடியதான அந்த இடம் கிடைத்தவுடன், பாலஸ்தீனாவில் அந்த மோசே கட்டின தேவாலயம், சாலமோன் கட்டின தேவாலயம் அந்த பாலஸ்தீன தேசத்தில் தான் இருக்கிறது. அந்த பாலஸ்தீன தேசம் இஸ்ரேலுக்கு சொந்தமாகி என்றைக்கு அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய காரியங்களை ஒழுங்குபடுத்தி அந்த இடத்துல அதே அளவிலே அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறார்களோ அந்த நாளிலே கர்த்தருடைய வருகை இருக்கும், பகிரங்க வருகை இருக்கும். சபைகள் எடுத்துக்கொள்ளப்படும். அது ரகசிய வருகை. அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது, எடுத்துக்கொள்ளப்படும். இது கடைசி காலத்துடைய அந்த கடைசி காலத்தில் என்ன நடக்கும் என்பதை சொல்லப்பட்ட காரியங்கள் இது. இது மூன்றாவது உலக மகா யுத்தமாய் மாறுமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லா நாடுகளும் பயந்து கொண்டு இருக்குது. இஸ்ரேல் எல்லையில் ஈராக் எல்லை போய் ரசாயன அந்த அணுகுண்டுகளை வைத்து கொண்டு ரெடியாகி இருக்குதாம். பல நூற்றுக்கணக்கான அந்த ராக்கெட்டுகளை கொண்டு போய் அங்கே நிறுத்தி இஸ்ரேலை பார்த்தது வைத்து கொண்டு இருக்குதாம். எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அவ்வளவு சீக்கிரம் அதை அனுமதிக்க மாட்டார் கர்த்தர். சில பாடுகளை அவர்கள் கொடுப்பார், ஆனால் அந்த ஆலயத்தை கட்ட வைப்பார். அதற்கு பின்புதான் இது நடக்கும். அல்லேலூயா. இது நடந்து கொண்டு இருக்குது. இன்னைக்கு துபாயில மழையே பெய்யாதான். 2-3 நாளைக்கு முன்னாடி அங்க மழை பெஞ்சு சென்னை எப்படி வெள்ளத்தில் மிதந்துச்சோ 2015, அது போல துபாய் முழுவதும் மிதந்துகிட்டு இருந்திருக்கு. துபாய் முழுவதும் மிதந்துகிட்டு இருந்திருக்குது. அதாவது இந்த தண்ணி போறதுக்கு ஒரு கட்டமைப்புகள்னு சொல்றாங்கல்ல, அந்த தண்ணி போறதுக்குள்ள வாய்க்கால் தோன்றது, தண்ணி போறதுக்குள்ள வசதி செஞ்சு வைக்கிறதுலாம் அங்க செய்யலை. ஏன் செய்யலை தெரியுமா? அங்க மழை வராது. பெட்ரோலுக்கு வழி வேணா செஞ்சு வைப்பாங்க. ஏன்னா எங்க தோணினாலும் பெட்ரோல் தான் கிடைக்கும். அதுக்குள்ள வழிகளை செய்து வைப்பார்கள். அதனால இந்த கட்டமைப்புல செய்து வைக்கல. திடீரென மழை வந்துச்சு. ஆமா, துபாயே மறந்துகிட்டு இருந்துச்சு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. நடக்காத சம்பவங்கள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒன்று போட்டிருந்தோம். நான் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் மழையே பெய்யாத, உலகம் தோன்றின நாளிலிருந்து மழையே பெய்யாத ஒரு இடத்துல ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி, உங்களுக்கு நான் சொன்ன எந்த இடம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அந்த இடத்துல எனக்கு மழை பெஞ்சிருக்குது. உலகம் தோன்றினதுல இருந்தே இது வரைக்கும் அந்த இடத்துல மழை கிடையாதான். அன்னைக்கு மழை அங்க பெஞ்சிருக்குது. இயற்கை சூழ்நிலைகளும் மாறுபட்டு கொண்டிருக்கிறது. ஆமா, அதனால கடைசி நாட்களை நம்ம என்ன செய்யறோம்? நின்று கொண்டு இருக்கிறோம். அதுதான் இங்க போதிக்குது. இதுல 10:25 வரும்போது திரும்ப அதை வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். இங்க சில வேளை மனைவி வந்திருக்கலாம், புருஷன் வரல. பிள்ளைகள் வந்திருக்கலாம், பெற்றோர் வரல. பெற்றோர் வந்திருக்கலாம், பிள்ளைகள் வரல. ஆனால் அவருடைய வருகை இன்றைக்கு இருக்கும் என்று சொன்னாலும் குடும்பத்தில் எல்லாம் அவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. யார் கர்த்தரை உதாசீனப்படுத்தி சபைக்கு வராமல் இருக்கிறார்களோ அவர்கள் கைவிடப்படுவார்கள். ஏன்னா வயல்ல 2 பேர் அறுப்பறுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒருத்தர் கைவிடப்படுவார்கள். இப்போ சில தேசங்களில் அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யாவில் இருக்குதான்னு தெரியல. சில தேசங்களில் இந்த பைலட்டுகள் மெயின் பைலட்டே 2 பேர் இருப்பாங்களாம். ஃப்ளைட் ஓட்டுறதுக்கெல்லாம் கப்பலில் 2 பேர் இருப்பாங்களாம். இப்போ மற்ற ஃப்ளைட்டுகளை பொதுவாக மெயின் கமாண்டர் கேப்டன் ஒருத்தர் இருப்பான், அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான், அவ்வளோதான். ஆனால் அங்கே அப்படி இல்லை. அங்கே 2 மெயின்
அந்த கேப்டனே 2 பேர் இருப்பாங்களாம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவானவர் வருகை எப்ப இருக்கும்னு தெரியாது. ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்பட்டா இன்னும் ஒருத்தன் அந்த பைலட்டோ அந்த கப்பலவோ அந்த பிளைட்டவோ ஓட்டி கொண்டு போயிடுவான் அப்படிங்கிறதுனால 2 பேர் இருப்பாங்களாம். 2 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டா அவ்வளவுதான் அது. ஏன்னா அதுல யாரெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொள்றார்களோ எல்லாரும் மாயமாயிருவாங்க. அதுல கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய, கர்த்தரை தெரிந்து கொள்ளக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் ஒரே நேரத்தில் மாயமாயிடுவாங்க. ஆமா, திருகை அரைக்கக்கூடியவர்கள்னு போட்டிருக்கு. திருகைன்னா மாவு மில்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக திருகை அரைக்கிறதுக்கு 2 பேர் இருக்கணும். திருகைனா சின்ன பிள்ளைகளுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், பெரியவங்களுக்கு எத்தனை பேர் திருகைனா தெரியும்? என்ன திருகைனா? ஆமா, நடுவில் ஒரு குச்சி இருக்கும், ஒரு குச்சி வச்சு சுத்துறாரு. அதுதான் அன்னைக்கு மாவும் இல்லை. அதில் கோதுமை, அரிசி எது போட்டாலும் சரி, அதை தோலவும் தனியாக பிரித்து எடுக்கலாம், மாவும் பிரித்து எடுக்கலாம். அதுக்கு 2 பேர் வேணும். அந்த திருகையை அரைக்கக்கூடிய ஒரு 2 பேர்ல ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒருத்தர் கைவிடப்படுவார்கள். ஆனால் ஒருத்தர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அதுதான் அவனுடைய அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த கடைசி நாட்களுக்குள்ளாய் நம்ம என்ன செய்துட்டோம்? வந்துட்டோம். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற எந்த சம்பவங்கள் நீங்க யோசித்து பாருங்க. நடக்கக்கூடாத அநேக சம்பவங்கள் இன்றைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நடந்து கொண்டு இருக்குது. நம்ம அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நடக்கக்கூடாத சம்பவங்கள்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டு இருக்கோம். எல்லாம் கடைசி காலங்கள். அதனால அது சொல்லும் போது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல், ஆமா விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஒருவருக்கொருவர் புத்தியா சொல்லுங்க. சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது. அப்படி வரும்போது நமக்கு அது நஷ்டம், உனக்கு வேதனை அப்படிங்கிறத நாம் அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் இங்க நம்ம வாசிக்கிறோம். சரி, அது அப்படியே இருக்கட்டும். ஆனால் இப்ப நம்ம அதை 15 வந்துடலாம். எபிரேயர் 12:15 வந்துடலாம். அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். தீட்டுப்படுறதுன்னா என்ன? தீட்டுப்படுறதுன்னா வேதத்துல ஒரு பட்டியலே கொடுத்திருக்குது. சரீரத்துக்கு உள்ள போகுது எதுவுமே மனிதனை தீட்டுப்படுத்தாது. சரீரத்திற்குள்ள போறதுதான் மனிதனை, அதாவது அதுல இருந்து வெளியில வர்றதுதான் மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று ஒரு 17 விதமான காரியங்கள் போட்டிருக்குது. அது அதிகமாய் எதாவது அப்படிங்கிறது அது இப்ப வேண்டாம். மார்க் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கு, வேறொரு இடத்துல இருக்குது, அது இப்ப வேண்டாம். அப்போ தீட்டுப்படுத்துதல், தீட்டுப்படுதல் என்ன? அதாவது ஒதுக்கி வைத்தல். அது தீட்டு என்றால் ஒதுக்கி வைத்தல். ஆமா, இது இது வீட்டுக்குள் வரக்கூடாது, இது வீட்டுக்குள் சேரக்கூடாது, இது தீட்டு என்று சொல்லி ஒதுக்கி இருக்கக்கூடிய, ஒதுக்கி வைக்கக்கூடிய காரியங்கள். ஆமா, அப்ப தீட்டாய் போகாதே அப்படின்னு சொல்லி இருக்குது. சரி, இன்னைக்கு நம்ம வேற ஒரு பகுதியை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2:16 வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் யார் இடத்துல? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இல்ல மேல வரும்போது முதல் வரியிலே என்ன வாசிக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்தார். அந்த நித்திய கிருபை, அந்த நித்திய ஆறுதல், அல்ல மேல என்ன வாஸ்தவம்? நித்திய
ஆறுதல். அந்த நித்திய ஆறுதல் கிருபையாய் நமக்கு கொடுத்தது. அல்லேலூயா. ஏன் நித்திய ஆறுதலை அவர் ஒரு கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார்? இன்னைக்கு உலகத்துல இந்த ஆறுதல் தேவையாய் இருக்கிறது. நம்ம உலகத்துல வாழ்ற வரைக்கும் இந்த ஆறுதல் தேவை. ஆறுதல் என்றால் என்ன? ஆறுதல்னா என்ன? தேற்றுகிறது. எதை தேற்றுறது? பக்கத்துல இருக்கிறவங்களை தேற்றுறது. மற்றவங்களை இருக்கிறவங்க, அதாவது கஷ்டமான சூழ்நிலை, பலவீனமான சூழ்நிலை, போராட்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது அவர்களை தைரியப்படுத்துறது, அவர்களை தேற்றுறது. நீ கவலைப்படாத, இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் அல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல, இதிலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலையை கொடுப்பார், இதிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார். இந்த தடவை தானே போயிடுச்சு, அடுத்த தடவை பார்த்துக்கலாம். இந்த வியாதி தானே, இதை காட்டிலும் மோசமான வியாதி உள்ளவர்களாம் இருக்கிறார்கள், இதை குறித்து நீ கவலைப்படாதே என்று அவர்களை தைரியப்படுத்துவது. இதுக்கு தான் இன்னைக்கு ஆட்கள் இல்லை. இதுக்குத்தான் ஆட்கள் இல்லை. எந்த அளவுக்கு நம்மை சோர்ந்து போக வைக்கணும், எந்த அளவுக்கு நம்ம பலவீனப்படுத்த வைக்கணும், இதற்கு ஆட்கள் உண்டு. ஆறுதல் சொல்ற மாதிரியே சொல்லி அது நமக்கு விரோதமாய் வந்து முடிக்கிறது போல கொண்டு நிறுத்தி இருப்பாங்க. ஆமா, இதெல்லாம் இப்படி நடந்துருச்சுன்னா இப்படி இல்லை ஆகி போகும். ஐயோ, இது ஏன் இப்படி நடந்துச்சு, இதை நீ முதல்ல கவனிச்சிருக்கணுமே, ஐயோ இதெல்லாம் நீ ஏன் பார்க்காம விட்ட, இப்படியே விட்டா அப்படி ஆயிடுமே, இப்படி ஏதாவது ஒன்ன சொல்லி குழப்படி பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற அந்த தைரியம் போய், இருக்கிற ஆறுதலும் போய், அதை குறிச்சே நம்ம குழம்பிக்கிட்டு இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நித்திய ஆறுதல். அந்த நித்திய ஆறுதல் என்றால் என்ன? நிரந்தரமாய் இருக்கக்கூடிய ஆறுதல்களை அவர் நமக்கு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார் நம்முடைய தேவன். அது மறந்துட வேண்டாம். அப்ப அவருடைய கிருபை பெருகும் என்று சொல்லும் போது அவருடைய ஆறுதலும் நமக்கு பெருகக்கூடியதாய் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் அவரை நாம் பிடித்துக் கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார், அவர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். அதை மறந்துட வேண்டாம். ஆமா, இந்த வருஷத்துல அந்த 4 பிள்ளைகள் ஞானஸ்தானத்துக்குள்ளே கடந்து வந்தார்கள். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறதா, ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்களா? ஒருத்தரை பாட்டா ரட்சிக்கப்பட்டியான்னு கேள்வி கேட்கிறோம். சாதாரணமாக அதான் கேட்பாங்க, நீ ரட்சிக்கப்பட்டியா? அது அடுத்த கேள்வி, நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க. கேட்குறாங்களா இல்லையா? யாரையும் கேட்டிருக்காங்களா இல்லையா? ஆமா. இதுல எது சரி? ஞானஸ்தானம் எடுத்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பது சரியா, இல்லை ரட்சிக்கப்பட்ட பின்பு ஞானஸ்தானம் எடுத்தது என்பது சரியா? ரட்சிக்கப்பட்ட பின்பு ஞானஸ்நானம். சரி, எப்படி சொல்றீங்க இத? சரி சரி, ஒரு காரியம் செய்யுங்க. அப்ப இதுக்கு மத்தேயுல இருந்து நீங்க எடுத்துக்கங்க. மத்தேயுல இருந்து நீங்க தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிங்க. எது வரைக்கும்? யூதா வரைக்கும் வாசிங்க. சரி, வெளிப்படுத்தல் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஏன் உங்க வாஞ்சை நான் ஏன் கெடுக்கிறேன்? நான் வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிக்கொண்டு இருந்தேன், பாஸ் வேண்டான்ட்டாரு, அதை நான் தடுக்கல. நீங்க வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிங்க. ரட்சிக்கப்பட்ட பின்பு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பதற்கு எங்க வசனம் இருக்குது? அதை ஒண்ணு புரியுங்க. ஞானஸ்நானம் எடுத்த பின்பு ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பதற்கு வசனம் எங்க அப்படிங்கிறத குறிங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க, ஒரு பேப்பர்ல நடுவுல கோடு போட்டுருங்க. இந்த சைடு ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த பின்பு ரட்சிக்கப்படுதல், இந்த பக்கம் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஞானஸ்நானம். இதை குறித்து எத்தனை வசனங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுங்க, எழுதி கொடுங்க என்கிட்ட. இதுக்கு எவ்வளவு நாள் டைம் வேணும்?
ஏன்னா சில கேள்விகள் இப்படியே கேட்டு கேட்டு ஓடிடுது, வருஷ கணக்கில் கிடக்குது. அதனால் அதுக்கு ஒரு முடிவு வேணும்ல, துவக்கம் இருந்தால் ஒரு முடிவு வேணும். எவ்வளவு நாள் டைம் ஆனதுக்கு? 1 வருஷமா? 1 வருஷம் ரொம்ப நீடித்த நாள் இல்ல? அடுத்த மாசமா? 1 மாசம். சரி, இந்த மாசத்தை விட்டுருங்க, முடிய போகுது. ஆமா, அப்ப மே லாஸ்ட்ல கேட்கிறேன். நான் ஒரு சிறந்த பரிசு உங்களுக்கு தரேன். நான் சிறந்த பரிசுன்னு சொல்லும் போது பின்ன கை தட்டுறதுன்னு சொல்றேன். சிறந்த பரிசுன்னு சொல்லி கை தட்டுறது அப்படி சொல்லுவாங்க, அப்படி வேற சொல்லிடுவேனா? சரி, அப்படியெல்லாம் இல்லை, சிறந்த பரிசு தரேன். கை தட்டுதல் இல்லாமலும் சிறந்த பரிசு. ஆனால் பரிசு அதாவது எத்தனை பேர் சொல்றாங்க நான் அன்னைக்கு பார்த்துட்டு அடுத்த வாரம் தரேன். ஏன்னா எத்தனை பேர் தட்டுறான்னு பார்த்துட்டு வாங்கணும்ல, இல்லை எத்தனை பேர் எழுதி கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வாரம் அதுக்குள்ள சிறந்த பரிசு தரேன். ஏன்னா அந்த வாரம் அந்த எத்தனை பேர் எழுதி கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் போய் வாங்கணும் இல்லையா? ஆமா, அதனால கண்டிப்பாக நான் தருகிறேன், சிறந்த பரிசாய் தருகிறேன், அதில் மாற்றம் இல்லை. இல்லை, உங்களை எப்படியாவது உற்சாகப்படுத்தணும். அதனால சொன்ன திரும்ப நான் வீடு போகும்போது, பாஸ்டர் என்ன கேள்வி கேட்டீங்கன்னு திரும்ப என்கிட்ட கேட்காதீங்க. கேள்வி எப்போ எழுதி வச்சுக்கோங்க, அங்கே வரும்போது என்கிட்ட திரும்பி கேட்காதீங்க. என்ன கேள்வி? ஞானஸ்நானம் எடுத்தவன் ரட்சிக்கப்படுகிறானா, ரட்சிக்கப்பட்டவன் ஞானஸ்நானம் எடுக்கிறானா? இதுதான் கேள்வி. இதற்குரிய 2ஆ பிரிச்சு கோடு போட்டு வச்சுக்கோங்க. கோடு போட்டு வச்சுட்டு எத்தனை கேள்வி இருக்குது, அது இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, உங்களால் முடிந்தால் நீங்க கண்டுபிடிங்க. ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பகுதி தான். லகுவாய் நீங்க பின்னாடி இருந்து வந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம், இல்லை வெளிப்படத்துல இருந்து வந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், இப்படி மற்றையில இருந்து வந்தாலும் சீக்கிரம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், எதில் வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதுக்குள்ளதான் இருக்குது. நம்ம கர்த்தரை பிடித்துக் கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறார். அந்த 4 பிள்ளைகளுக்கும் இந்த ஞானஸ்நானம் எடுத்த பின்பு நன்மையை செய்திருக்கான்னு நான் விசுவாசிக்கிறேன். அருமையான தம்பி அதிசயத்திற்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை நாளைக்கு தான் போய் முழுமையாய் அட்டன் பண்ணுகிறார். ஒரு வேலை அந்த படித்து முடித்து 1 வருஷம் அதுக்குன்னு காத்திருந்தார். ஆமாம், வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அதில் ஒரு நிரந்தரமாய் வைக்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த HDFC பேங்கினுடைய ஒரு காரியத்துக்கு போயிருக்கிறார் வேலைக்கு, ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல முயற்சிகளை எடுத்தாங்க, அது நடக்கலை. நான் அடிக்கடி சொல்பல, கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் மாறும்போது, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு சொந்த தகப்பனாய் மாறுகிறார். நமக்கு தேவையானதை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அதே போல அபிஷாவுக்கும் 2 வேலை எதுல போறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். ஆமா, அதுக்கப்புறம் அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் போனதுலேயே போக வேண்டும் என்று உணர்வை கொடுத்து அங்கே போய் கொண்டிருக்கிறாள். அது இந்தியா லெவலில் நம்பர் 1 இருக்கிற ஒரு கம்பெனி என்று சொல்லி, வேர்ல்டு லெவல்லையா இந்தியாவிலையா? இந்தியாவில் நம்பர் 1 இருக்கிற ஒரு கம்பெனி என்று சொல்லி சொன்னால், அது அநேகர் 40,000 50,000 அதுக்கு ஃபீஸ் கொடுத்து அந்த ட்ரைனிங் எடுத்து கொண்டிருக்கிறாங்க. அது இல்லாதபடி இலவசமான ட்ரைனிங் எடுக்க, அதே குரூப்போடு உட்கார்ந்து எடுக்க, அதுதான் முக்கியம். 50,000 ரூபா கட்டி எந்த பயிற்சி எடுக்கிறாங்களோ அதே பயிற்சி இவங்களுக்கு அங்கே கொடுக்குறாங்க. எவ்வளோ நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு அது லகுவாய் கற்றுக்கொள்வாள், அது ஒன்றும் இல்லை. அதனால் அப்படி ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இவாஞ்சலினுக்கு நல்ல ஒரு வண்டியை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆமாம், ஓட்டுறதுக்கும் நல்ல ஞானம் ஒன்று ஏற்றாப்புல தான் இருக்குது. முடிஞ்சால் பார்த்தால கை வச்சு ஜெபம் போங்க, ஆண்டவரே இந்த வண்டியை ஆசீர்வதிங்க என்று சொல்லி. அடுத்தவன் எங்கே வேலைக்கு போயிருக்கானா? ஆமாம், ஏதோ பீஸா சாப்பிட போனான் போல இருக்கு, வேலை செய்கிறதுக்குன்னு. பீஸா கடைக்குன்னு வேலைக்கு போயிருக்கிறான், இன்னைக்கு போகலை. வேலைக்குன்னு போயிருந்தானா ஆண்டவரே அந்த வேலையை நிறுத்தி போட்டுருங்க, வேண்டாம். வேலைக்கு தான் இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்கன்னு வேலைக்கு போயிருந்தாங்கன்னா அந்த வேலை வேண்டாம். சபை தான் முக்கியம். சபைக்கு வரும்போது எப்படியும் கர்த்தர் அவர்களை போஷிப்பார்.
சொல்றது நடக்கும் இல்லையா? நம்ம கர்த்தரை நாம் பிடித்துக் கொள்ளும் போது நம்முடைய தேவைகளை கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார். ஆனால் வரும்போது நித்திய ஆறுதல், நித்திய ஆறுதல். அந்த தம்பிக்கு அதிசயத்துக்கு வேலை இல்லைன்னு எல்லாருக்கும் துக்கமா இருந்தது. நாங்களும் அப்போ என்ன தம்பி பார்த்தியா பார்த்தியா பார்த்தியான்னு. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் துக்கம், அந்த பையனுக்கும் துக்கம். ஆமாம், வீட்டிலே உட்காந்து எவ்வளோ நேரம் நான் செல்லை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆமாம், அந்த ஒரு துக்கம். கர்த்தர் வேலையை ஆயத்தப்படுத்துகிறார். நித்திய ஆறுதல், ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடியவர் நம்முடைய தேவன். நம் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை கட்டளையிடக்கூடியவர். அதை மறந்து போக வேண்டாம். அதுலேயே கீழே வரும்போது என்ன வாசனம், அந்த வாசனத்தை அப்படி வாசிங்க. நல் நம்பிக்கை பெருகும். முதலாவது நித்திய ஆறுதல் பெருகும், ரெண்டாவது நல் நம்பிக்கை பெருகும். இல்ல ஏன் நல் நம்பிக்கைன்னு போட்டிருக்கணும்? கெட்ட நம்பிக்கையும் இருக்குது. நம்பிக்கை என்பது பொதுவான ஒரு வார்த்தை. நம்பிக்கை என்பது பொதுவான ஒரு வார்த்தை. வாசனை என்பது பொதுவான ஒரு வார்த்தை. இப்படி நிறைய பொதுவான வார்த்தைகள் இருக்குது. அதான் கெட்ட வாசனை, நல்ல வாசனை இல்லையா? அதாவது துர்வாசனை, நல்வாசனை, நல்மனம், கெட்ட மனம், இப்படி என்று அதை வேறுபடுத்தி சொல்வார்கள். மனம்தான் அல்ல, இது இருக்குது, அதுவும் இருக்குது. அதே போல இங்க நல் நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை எதை சார்ந்து இருக்கிறது, நம்முடைய நம்பிக்கை யாரை சார்ந்து இருக்கிறது என்பதுதான் அங்கே கேள்வியாய் இருக்கிறது. அப்ப நம்முடைய நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் மீது இருக்க கற்றுக்கொள்வோம். நம்ம சங்கீதத்தில் முதலாவது வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தில் 16வது சங்கீதம், அது கூட மறந்துருப்போம் டக்குன்னு. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். உம்மை நம்பி இருக்கிறோம் என்று போடல. நாம் கர்த்தரை நம்பி இருக்கும்போது கர்த்தர் நம்ம என்ன செய்யறதில்லை, கைவிடுறதில்லை. அல்லேலூயா. அவரையே நாம் சார்ந்து கொள்வோம், அவரையே நாம் பிடித்துக் கொள்வோம். அது ரொம்ப முக்கியம். அவரை நமக்கு சொந்த பிதாவாய் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, சொந்த தகப்பனாய் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் நம்மை ஒரு நாளும் என்ன செய்யறதில்லை, கைவிடக்கூடிய தேவனே இல்லை. சில வேளை கைவிடுற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம், கைவிடுற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் கைவிடுறவர் அல்ல. நீங்க வேதத்தில் எந்த மனிதன் வேணாலும் எடுத்து பாருங்க, எந்த சூழ்நிலையில வேணாலும் பாருங்க, பிரச்சனைகள் அங்க இருந்திருக்கும். ஆனால் அந்த கடைசி நேரத்தில் கர்த்தர் அவர்களை தூக்கி நிறுத்தி இருப்பார். அல்லேலூயா. எல்லா நிலைமைகளில் இருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுத்திருப்பார், ஒரு வெற்றியை கொடுத்திருப்பார். இது முடியல அவ்வளவுதான் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை சூழ்நிலையிலே அவர்களை தூக்கி நிறுத்தி ஒரு மேலான ஒரு உயர்விலே கொண்டு வந்து நிறுத்தி இருப்பார். நீங்க எங்க வேணாலும் வாசித்து பாருங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும். ஏன்னா அந்த தேவனைத்தான் நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நம்மையும் ஒரு நாளும் அவர் கைவிடக்கூடிய தேவன் அல்ல. அப்போ ஒன்று, நித்திய ஆறுதலை நமக்கு பெருக பண்ணக்கூடிய தேவன். இரண்டாவதாக நல் நம்பிக்கை, அந்த கிருபையினால் நல் நம்பிக்கையை பெருக பண்ணக்கூடிய தேவன். இது ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே நடக்கும். அதை விசுவாசிப்போம். இன்னைக்கு மூன்றாவதாக வேற ஒரு காரியத்தையும் வாசிக்கலாம். கலாத்தியர் 1:6 வாசிப்போம். கலாத்தியர் 1:6. இருக்கப்பையுள்ள உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன்.
இந்த கலாத்தியா சபையை பார்த்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். என்ன சொல்றான்? உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை. நான் உங்களை அழைக்கல, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுடைய கிருபையினால் உங்களை அழைத்திருக்கிறார். இது கலாத்திய நாட்டு சபைக்கு சொல்றான். இந்த கலாத்திய நாட்டு சபைக்கு இவனுக்கு ஒரு நெருங்கின தொடர்பு இருந்து கொண்டே இருக்குது. அந்த அளவுக்கு பவுல் அப்போஸ்தலனை அந்த சபையார் நேசித்தார்கள்னு வாசிக்கிறோம். அவன் சொல்றான், எனக்காக உங்க கண்ணை பிடுங்கி கொடுக்கறதுக்கு கூட நீங்க ஆயத்தமா இருந்தீங்களே. பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், எனக்காக நீங்க உங்க கண்களை பிடுங்கி கொடுக்கறதுக்கு கூட ஆயத்தமா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி இங்க சொல்றான். இந்த சரீரத்துல தானம் பண்றதுல தமிழிடம் முதலிடம் இருக்கு. தமிழகம் முதலிடத்துல இருக்குதா? இல்ல அர்சந்தோ என்னமோன்னு ஒரு படிக்கக்கூடிய பையன் ஒருத்தன் இறந்து, அவன் தான் முதலாவது தானம் பண்ண பையன். அவங்க அப்பா அம்மா டாக்டரா என்ஜினியர்னான்னு தெரியல. அவன் திருக்கழுக்குன்றமா அந்த ஊர், அந்த பக்கம் அந்த செங்கல்பட்டுல இருந்து உள்ள போற ரோடு, திருக்கழுக்குன்றம், அந்த ஊரை அந்த பையன். அதுக்கப்புறம் தான் இந்த சரீர உறுப்புகள் தானம் பண்ணுவது அதிகமானது. உயிரோடு இருக்கும்போது ஒரு மனிதன் தானம் செய்யலாம். எதை தானம் செய்யலாம் தெரியுமா? கண் தானம். சரி, வேற தெரிஞ்சுக்கணும்ல. உயிரோடு இருக்கும்போது தானம் செய்யக்கூடிய ஒரு உறுப்பு எது? கிட்னி. சட்னி தெரியும், கிட்னி எது? சட்னி தானம் பண்ணுவோம். கிட்னி எங்க பாருங்க, இங்க இருக்குதா? சரி, யாருக்கு? உனக்கு அங்க இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் ரெண்டுல தான் இருக்கு. இதெல்லாம் பாடத்தில் இருக்கு, உங்களுக்கு சயின்ஸ்ல இருக்குல்ல. சரி, சகோதரிகளுக்கு எங்க இருக்கு தெரியல, சகோதரர்களுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. பாருங்க, சரி, இங்க இருக்குன்னா சொல்லிட்டான்ல. ரைட், சந்தோஷம். அது படிக்கிற பாடங்களை கவனிக்கிறார்கள். கிட்னியை உயிரோடு இருக்கும்போது தானம் பண்ணலாம். மற்ற உறுப்புகள் எல்லாவற்றையுமே அவர்கள் மரித்த பின்புதான் தானம் பண்ண முடியும். கண்ணு தானம் பண்ணலாம், கல்லீரல் தானம் பண்ணலாம், நுரையீரல் தானம் பண்ணலாம், இருதயம் தானம் பண்ணலாம், மூளையை கூட தானம் பண்ணலாமா. இப்போ காவேரி ஆஸ்பத்திரியிலே எதுலையோ இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு முறையாக ஏதோ ஒரு அந்த மூளை அறுவை சிகிச்சை ஏதோ ஒன்று, அதாவது அந்த தானம் பண்ண ஒன்றை பொருத்தினதுன்னு முதல்ல ஏதோ ஒன்று போடுறேன்னா அதானே எனக்கு சரியாக தெரியல. இந்தியாவில் அதுதான் ஃபஸ்ட் ஆப்ரேஷனாக. இதெல்லாம் தானம் பண்ண முடியும். இதெல்லாவற்றையும் நாம் கொடுக்க முடியும். உயிரோடு இருக்கும்போது அது ஒன்றைத்தான் கொடுக்க முடியும், மற்றவைகளை கொடுக்க முடியாது. சரி, ஏதோ ஒரு காரியத்துக்கு வந்தேன், அது நான் எப்படி நின்றுச்சு. கண்ணை குறித்து சொல்ல வந்தேன். அப்போ இந்த பவுலுக்கு இவங்க கண்ணை கூட புடுங்கி நீ வச்சுக்கையான்னு கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்களாம். அந்த அளவுக்கு பவுல் மீது அன்பு பாராட்டின ஒரு சபை. அப்ப பவுலுக்கு சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். பவுல் யாரெல்லாம் தொட்டானோ அவங்களுக்கெல்லாம் சுகம் கிடைத்தது. பவுல் போன இடங்கள்லாம் அநேகர் விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். ஆனா பவுல் 3 தடவை ஜெபம் பண்ண அந்த முள்ளை எடுத்து போடுங்கன்னு சொல்லி சுகம் கிடைக்கல. அப்பதான் சொல்றாரு, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னார். உன்னுடைய போராட்டம், உன்னுடைய பலவீனம், உன்னுடைய வியாதி, அதுல என் பலனை உனக்கு கொடுக்கிறேன், அது மாறாதுன்னு சொன்னாரு. அப்ப அந்த மனிதனுக்கு இருந்ததான பலவீனம் என்ன நமக்கு யாருக்கும் தெளிவாய் தெரியாது. ஆனா சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணில் தான் அவனுக்கு பிரச்சனை இருந்தது என்று சொல்லி. பவுல் என்றால் உங்களுடைய ஒரு இமேஜ், உங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். பவுலை குறித்து
அவன் பயங்கர ஒரு யுத்த வீரன், யுத்த தலைவன். ஜனகரீப் சங்கத்தில் அவன் ஒரு அதிகாரி. யுத்த வீரன் என்பதல்ல, ஒரு வீரன், அவ்வளவுதான். ஆனால் ஜனகரீப் சங்கம் என்பது அதிகாரி, பெரிய வசதி படைத்தவன். குதிரை மீது ஏறி சவாரி செய்யக்கூடிய, வேகமாய் சவாரி செய்யக்கூடியவன், உள்ள கொலைகாரன். இவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சரி, இப்படித்தான் இருந்திருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்கும் போது நம்ம அறிந்து கொள்றோம். இப்போ நீங்க எப்படி அறிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அது பேதுருன்னா பேதுரு இப்படித்தான் இருப்பான். அவர் வேதத்துல வயசானவன்னு சொல்லி இருக்குது. அப்போ வயசான தோட்டத்தில் இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். யோவான் என்றால் வயது குறைந்தவன், அவன் இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். யூதருடைய கலாச்சாரம் எப்படி, அந்த கலாச்சாரத்தில் இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என்று யோசிக்கிறோம். இவன் குதிரையில் ஏறி அநேகரை கொலை செய்யும்படியாய் கடந்து போன ஒரு கொலைகாரனாய் இருப்பவன் இவன் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று நமக்குள்ள ஒரு இமேஜ் இருக்கலாம். சரித்திரத்தில் இவனை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது? இவன் மிகவும் குள்ளமானவனா, மிகவும் குள்ளமானவன், வழுக்கத்தலை உள்ளவன். குள்ளமானவன் எப்படி குதிரை ஏறி குதிரையில வேகமா போனான்னு தெரியல. ஏன்னா வேதத்தில் வாசிக்கும் போது கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படியாய் அங்கிருந்ததான ஆசாரியர்களிடத்தில் கடிதத்தை வாங்கி கொண்டு எப்படி பண்ணானா சத்தமா சொல்லி கீரியா, சத்தமா சொன்னத சீறி பாய்ந்தான். சீரி என்றால் அர்த்தம் என்ன? வேகம், வேகத்திலும் கட்டு வேகம், அதான் சீரிங்கிறது. சாதாரணமா இல்லை. அப்போஸ்தலர் 9:1 வாசிங்க. அப்போஸ்தலர் 9:1 சவுல் என்பவன் பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் கண்டுபிடித்தால் கட்டி கொண்டு வரும்படி கடிதத்தை கேட்டு வாங்கிட்டு போறான். அதிகாரிகிட்ட கடிதத்தை கேட்டு வாங்கிட்டு போறான். சீறி போகிறான். அவனுடைய தோற்றம் அந்த சரித்திரத்தில் சொல்லும் போது குள்ளமானவன், வழுக்கத்தலையுள்ளவன். இந்த கண்ணு 2 வெளியில இருக்குமா, வெளியில நீட்டிக்கிட்டு இருக்கும். சில மீனுக்கு இருக்கும் அந்த மாதிரி. இந்த காலும் கையும் பெண்டா இருக்கும். இந்த கையும் பெண்டா இருக்கும், காலும் பெண்டா இருக்குமா அவன் நடக்கும்போது. அப்படி வைத்து கொண்டு நடக்கிற ஒரு மனிதனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. சில நேரம் ரோட்ல பார்ப்போம் அப்படி பிள்ளை ஆள்கள் நடக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாரு. அந்த ரூபம் உடையவன். அதனால இந்த முள் கண்ணாய் இருந்திருக்கலாம் என்று சரித்திர வல்லுநர்கள் சொல்றாங்க. அதுக்கு 2 பாயிண்ட். ஒன்று இது, நீங்க இதுலயே நீங்க இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இப்போ வாசு 9ஆம் அதிகாரத்தை. அங்கு அனனியா வந்து இவன் தலையிலே கை வைத்து ஜெபித்தவுடன் கண்களிலிருந்து செதில் போன்று ஒன்று கீழே விழுந்தது. செதில்னா என்ன? பெரால் அப்படி சொன்னா தான் தெரியும். பெரால்னா என்ன? பெரால்னா என்ன? மீனுக்கு ஆமா, சின்ன சின்ன ரவுண்டா மீனுக்கு மேல இருக்கும். அதுதான் இங்க பெரால். அது செதில், அதுக்கு பேர். அது செய்யும் போது இல்லையா? அப்போ அந்த ஒரு பகுதி போல கண்ணில் இருந்து கீழே விழுந்துச்சான். நான் மெட்ராஸ்க்கு வந்த சமயம் அப்ப சைக்கிளும் இல்லை. 86 சைக்கிள் வந்துருச்சு. 85 தான், 85 அந்த மிடில். அதாவது அந்த 85 கடைசிலலாம் சைக்கிள் வாங்கியாச்சு. அதுக்கு முன்னாடியே, அதாவது அந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த லைனில் இருக்கும். இது விருகம்பாக்கத்தில் பஸ்ஸில், போரூர்லேருந்து விருகம்பாக்கம் வந்து விருகம்பாக்கத்துலேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி கோயம்பேடு போவேன். அப்போ விருகம்பாக்கம் வரும்போது ஒரு பொண்ணு பக்கத்துலேருந்து கண்ணாடியை காணும். அவ்வளோ கூட்டம். அல்ல,
பிட்பாக்கெட்லாம் சாதாரணமாக அடிக்கும். என் பையில இருந்த பேட்ஸ் கூட ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்தவங்க தான் யாருன்னு தெரியல எனக்கு. அது ஒரு நல்ல ஒரு பேட்ஸ், ஒரு ஃபாரின் பேட்ஸ்னு ஒருத்தவங்க பெங்களூரில் இருக்கிறவங்க கொடுத்தாங்க. அதை வச்சுருந்தேன். அதை யாரோ தேவையானவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, யாருன்னு தான் தெரியல. என்ன, அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்க கற்றுக்கொண்டேன். விருகம்பாக்கத்தில் இறங்குற இடத்துல ஒரு ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு என் கண்ணாடியை காணும்னு தேடு. பக்கத்தில் ஏமா கண்ணாடியை காணுன்னா இங்கே இவ்வளோ பெரிய கண்ணாடி கிடக்குன்னு தெரியுமாம்மா, எங்கம்மா போச்சு? கண்ணாடினா உள்ளே வச்சுருப்பேன் அப்படின்னு. அந்த லென்ஸா உள்ளே வச்சுருப்பேன். உள்ளே வச்சிருக்கிறத இந்த கூட்டத்தில் எங்கம்மா தேட முடியும்? அது கண்ணாடி இருக்கிற மாதிரியே தெரியாது. நான் ரூத்தெட்டு தான் பார்த்தேன். இவ்வளோ சின்னதாக ரவுண்டாக இருக்குது. அது பேப்பரை காட்டிலும் மெல்லிஸாக இருக்குது. அதை இழுத்துக்கிட்டு உள்ளே வச்சுக்கிறாங்க. திரும்ப நைட்டில் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கிறாங்க. சின்னதாக இருக்குது. அது இப்படி கண்ணை தடவை கூட வெளியே வந்துடும் போலுக்கு. ஏதோ கூட்டத்தில் ஏதோ அப்படி எடுத்துட்டு அது வந்துருச்சு. கண்ணாடியை காணும்னா எங்கே போய் தேடுறது? அதுக்கப்புறம் இறங்கி போய் என்ன பண்ணாலும் தெரியல. அது அந்த ஞாபகம் எனக்கு என்ன இருக்குது. விருகம்பாக்கம் அப்படி தாண்டின ஒன்று விருகம்பாக்கத்துக்குள்ளே. அப்படி என்றால் பவுலுக்கு இந்த கண்ணில் பிரச்சனை இருந்திருக்கணும். அதனால செதில் போல உள்ள ஒன்று விழுந்துன்னு வாசிக்கிறோம். கலாத்தியா சபையார் சொல்லும் போது எனக்காக உங்களுடைய கண்களை கூட பிடுங்கி கொடுக்க ஆயத்தமாயிருந்தீங்கன்னு சொல்லி இருக்குது. அப்படின்னா அர்த்தம் என்ன? கண்ணில் ஏதோ பிரச்சனை, அந்த கண்ணுக்காக பதில் கண்ணு ஏன் தாரேன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை வைத்து கணித்து அதை சொல்லுகிறார்கள். அப்ப இந்த அளவுக்கு வைராக்கியமாய் நின்ற ஒரு சபையார் வேற்று உபதேசத்திற்குள்ள கடந்து போறாங்க. அதைத்தான் இந்த மனிதனுங்க சொல்றான். 1:6 என்ன சொல்றான் வாசிக்க. அழைத்தவரை இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுறேன். நீங்க எவ்வளவு வைராக்கியமா இருந்தீங்க, எவ்வளவு பிடித்தனமா இருந்தீங்க, இவ்வளவு சீக்கிரம் நீங்க விட்டு விலகுறீங்கன்னா எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்லி அவன் ஆச்சரியப்படக்கூடியவனாய் இருக்கிறான். அதனால்தான் தொடர்ந்து வரும்போது நாங்கள் அறிவித்த சுவிசேஷத்தை விட்டு 10வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷனையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. தொடர்ந்து வரும்போது ஒரு தேவ தூதன் வந்து இந்த வேறொரு சுவிசேஷத்தை சொன்னால் அதை நீ என்ன செய்யாத, ஏற்றுக்கொள்ளாதன்னு அதிலேயே வாசிக்கிறேன். 2 வசனம் கீழே நீங்க வந்தீங்கன்னா வாசிக்க வேண்டாம் இப்போ அப்படின்னு சொன்னா, தேவன் அழைத்தவர் அந்த கிருபை. இந்த கலாத்தியா நாட்டு சபை அந்த கிருபையை விட்டு விலகினார்கள். ஆனால் தான் சொல்றான், தேவனுடைய சுவிசேஷத்தை விட்டு விலகினதுக்கு நீங்க இத்தனை புத்தியினரான கேள்வியை கேட்கிறான். புத்தியினர்னா என்ன அர்த்தம்? புத்தி இல்லாதவங்க வேற எப்படி சொல்றது? முட்டாள், அறிவு கட்டவங்க. யாரை பார்த்து சொல்றான்? சபையார, நேசித்த சபையார பார்த்து சொல்றான். நான் உங்களை பார்த்து முட்டாள் அறிவாளினா என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன வேத வசனத்தை சொல்லி தான் இந்த வேத வசனம் இப்படி சொல்லுதுன்னு தான் சொல்லுவேனே தவிர, ஆமா நேரடியா நான் சொல்ல மாட்டேன். நேரடியாவே சொல்றான், இத்தனை முட்டாளா நீங்க, இவ்வளவு அறிவில்லாதவங்களா நீங்க, இவ்வளவு சீக்கிரம் போறீங்களே அப்படின்னு சொல்லி இந்த மனிதன் கேள்வியை கேட்கிறான். நான் மனிதனை நாடி போதிக்கலப்பா, கிறிஸ்துவை நாடி போதிக்கிறேன் என்று சொல்லி கடுமையா அந்த ஜனங்களை இவன் கண்டிக்கக்கூடியவனாய் இருக்கிறான். கலாத்தியா நாட்டு சபையாரை, விசுவாசிகளைத்தான் கண்டிக்கிறான். அதனால அந்த சபை உறுதியாய் நின்றது. ஹல்லேலூயா. ஆமா, ஒரு சகோதரி இந்த
யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் சுல்தான் பர்வீன் ஒரு சகோதரி நல்லா பேசுவாங்க. சகோதரி முஸ்லீம் சகோதரி, பைபிளை குறித்து கூட பேசுவாங்க. முஸ்லீம் சகோதரி நல்லா பேசக்கூடிய சகோதரி. அவங்க பேசும்போது, அது ஒரு ப்ரொஃபஸர், அது டாக்டரேட் வாங்கின ஒரு ப்ரொஃபஸர் அந்த சகோதரி. அது பேசும்போது எங்கிட்ட இருந்த பெரம்பெல்லாம் பிடுங்கிட்டாங்க. அன்னைக்கு ஆசிரியர்களிடத்தில் இருந்த எல்லா பிரம்புகளையும் எல்லா கம்புகளையும் பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த டீச்சர்கிட்ட கேட்குறாங்க, உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்னைக்கு கண்டிக்க கூடாது, ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட பெரம்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, எங்க கையில பிடுங்கின பிரம்பு, எங்க கையில பிடுங்கின அந்த கம்புகள் இன்னைக்கு போலீஸ்காரன் கையில இருக்குது. எங்க கையில அந்த கம்புகள் இருந்திருக்கும் என்று சொன்னால் போலீஸுக்கு அந்த கம்புக்கு வேலை இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல. சின்ன வயசுல இங்க அடிச்சு, ஆமா இங்க கண்டித்து அந்த பிள்ளைகளை படிக்க வைத்தால், ஒழுக்கத்தில் கொண்டு வந்தால் அந்த ஒழுக்கம் அவ்வளவு சீக்கிரம் மாறாது, அவ்வளவு சீக்கிரம் மாறாது. போலீஸ்காரங்க சொல்றதுக்கு அவங்க கம்ப வச்சுக்கிட்டு அடிக்கிறது, அடி வாங்குறதுக்குள்ள சூழ்நிலை ஏற்படாது. ஆனால் இங்க கம்பு போயிடுச்சு, இங்க ஒழுக்கம் போயிருச்சு, கற்றுக் கொடுக்க முடியலை இங்க. அதனால எனக்கு போலீஸ்ல அடிச்சு உதைச்சு கற்றுக் கொடுக்கிறாங்க. கற்றுக்கொள்ள மாட்டார்கள். அங்க கற்றுக் கொடுக்கிறாங்க, கற்றுக்கொள்ள மாட்டார்கள், கற்றுக்கொள்ளவும் விட மாட்டார்கள். ஒரு முறை ஜெயிலுக்கு போய்விட்டு வந்தான் என்று சொன்னால் அதுல ஒழுங்கா நிக்கிறவங்க 110 பேர் தான் இருக்கும். 110 பேர் தான் இருக்கும். இருக்க விட மாட்டாங்க. ஒரு கேஸ்னா போலீஸ் அவங்கள தான் வந்து பிடிக்கும். சரிடா நீ போய் ஏதாவது பண்ணிட்டு வாடா, எனக்கு பங்கு கொடுத்துட்றா, போடா முடிஞ்சு போச்சு, ஏன்டா அப்படியே இருக்கிற, போடா நாங்க பாத்துக்கிறோம், எங்களை மாரி என்ன வரும், இப்படி பண்ணி விட்டுருவாங்களே தவிர அவங்களை திருந்த விடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இதுதான் நடக்கிற சம்பவங்கள். அதனால சபைகள்லையும் கண்டிக்காத சபை கைவிடப்பட்டு போகும். கண்டிக்காத சபை கைவிடப்பட்டு போகும். கண்டிக்கிற சபை கர்த்தரோடு சேர்ந்து நிற்கும். அல்லேலூயா. கண்டிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சபை கர்த்தரோடு சேர்த்து நிற்கும். கண்டிப்பை ஏற்றுக்கொள்ளாத சபை, கண்டிக்காத ஒரு சபை கடைசி நாள்ல கைவிடப்பட்டதாய் இருக்கும். அதனால்தான் நான் சில காரியங்கள்ல வரும்போது உங்களை கண்டிக்கிறேன், உங்களை ஆறுதலையும் படுத்துகிறேன், உங்களை தேற்றக்கூடியவனாகவும் நிற்கிறேன், தைரியப்படுத்தக்கூடியவனாகவும் நிற்கிறேன், கண்டிக்கக்கூடியவனாகவும் நிற்கிறேன். காரணம் கைவிடப்படக்கூடாது நீங்கள் என்பதினால், கைவிடப்படக்கூடாது என்பதினால். ஆகையினால் அவர் கிருபையினால் நம்மை அழைத்திருக்கிறார். ஒன்று, நித்திய ஆறுதலின் கிருபையை கொடுத்தார், அது பெருகும். அடுத்தது நல் நம்பிக்கை, அது நமக்கு பெருகும். மூன்றாவது, அவர் அழைத்த அழைப்பு நமக்கு பெருகும். கர்த்தர் நல்லவர். புதன்கிழமை தம்பி ஜார்ஜனுடைய வீட்டில் வழக்கம் போல் அந்த பாஸ்டிங் பிரேயர் இருக்கும் மதியானம். புதன்கிழமை ஜெபித்துக் கொள்ளுங்கள், முடிந்தவர்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். கண்களை மூடுவோம், கர்த்தர் நோக்கி பார்ப்போம். நல்ல பார்த்த வார்த்தைகள் நமக்கு நேராய் புறப்பட்டு வரும்படி 3 காரியங்களை பார்த்து இருக்கிறோம். இந்த 3 காரியங்கள் நமக்கு சொந்தமா இருக்கட்டும். இந்த 3 காரியத்துல நம்ம வைராக்கியமா நிற்கும்போது அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். அந்த விசுவாசத்தோடு நம்ம இருப்போம். நித்திய ஆறுதல் நம்ம கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். அந்த நித்திய ஆறுதல் பெருகும் அப்படின்னு வாசிக்கிறோம். நல்ல நம்பிக்கைகள் நம்முடைய வாழ்க்கையில பெருகும். கிருபையினால் நம்மை அழைத்து இருக்கிறார், அந்த அழைப்பு பெருகும். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை வழிநடத்தல் சமாதானம் நம் அனைவரோடும் கூட தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட வேலைகள் தொழில்களோடு கூட இன்றும் என்று சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், எல்லா ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.